நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஊருக்காக உயிர் விட்ட சாத்தாய்ங்கிற பெண்ணு இன்னும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மடையில இருக்காங்க. சேதுபதி மன்னர் கட்டின இந்த கோயில் அழியிற நிலைமையில இருக்கு. இதுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் இந்த சக்கரக்கோட்டை கம்மாய். ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இதை வந்து நீங்கள் அடுத்தவங்க வந்து யாரும் உபயோகம் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மடைங்கிற ஊர் எல்லாத்துக்குமே தெரியும். கீழக்கரை போகிற ரோட்ல இருக்கு. ராஜசூரிய மடை அப்படிங்கிறது அந்த ஊரோட உண்மையான பெயர். ராஜசூரிய தேவர் அப்படிங்கிறவர் 1676 ஆட்சி பண்ணியிருக்காரு. யாரு? ரகுநாத சேதுபதிக்கு அடுத்து இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளதான் ஆட்சி பண்ணியிருக்காரு இவர். அதனால இந்த ஊருக்கு வந்து ராஜசூரிய மடைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு பின்னாடி தனுக்காத்த மடை, அது யாருன்னு பாத்தீங்கன்னா தளவாய் சேதுபதியோட தங்கை மகன் தான் தனுக்காத்த தேவர். அவரோட நினைவாகவும் தனுக்காத்த மடை அப்படிங்கிற ஊரு இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு. அந்த ஊரு வெள்ளத்துல அடிச்சுட்டு போனனால அந்த ஊர் அழிஞ்சிருச்சு. இப்ப தனிக்காத்த மடை அவங்களும் அப்போ வந்து எங்கள் தேவர் சமுதாயம், தமிழ்நாட்டு மரவர் சமுதாயத்தில் வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கும்போது அவங்களும் ஒரு பக்கத்தில் இருந்தவங்க. 2 பேரும் ஒன்றா தான் அப்போ வந்திருக்காங்க. அப்போ 2 பேரும் நல்லா ஒன்றா இருந்து சமுதாயத்தில் வந்து நல்லா இருந்திருக்காங்க. அது கால சூழ்நிலையில் கடைசியில் ஒரு காலரான்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளைக்காரங்க காலத்தில் வந்த, அதாவது காலரா வந்து நிறையா பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இருந்தது ஒரு 10 வீடு இருந்துச்சு. அப்புறம் இந்த சாதி கலவரம் வந்துச்சுல, அப்போ வந்து வெளியேறி இப்போ அம்மங்கோயில் போயிட்டாங்க. அம்மங்கோயில் இருக்கிறது இங்கே உள்ள பூரி ஆளுகள் தான் இங்கே இருக்காங்க, மற்ற ஏரியாவில் வந்து அங்கே இருக்காங்க. சாத்தாய் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சக்கரக்கோட்டை கம்மாயை பற்றி பார்ப்போம். ஏன்னா அதுக்கு இதுக்கான தொடர்பு நிறையா இருக்கு. இந்த சக்கரக்கோட்டை கம்மாயினால 2000 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் கிட்ட வந்து விவசாயம் பண்ணலாம். அவ்வளவு தூரம் தண்ணி இருந்த ஒரு இடம். சக்கரக்கோட்டை கம்மாயை நம்பி வாழ்கிற ஊர் வந்து ஒன்று சக்கரக்கோட்டை, சோத்தூரணி, அம்மன் கோயில், தெற்குத்தரவை, சுப்பத்தேவன் வலசை, ராஜசூரிய மடை, அடுத்து வந்து அச்சடிப்பரம்பு, பால்கரை, அடுத்து கோவிந்தநந்தல், அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து வன்னிக்குடி. இத்தனை ஊரும் விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிராமங்களுக்கு வந்து இந்த தண்ணினால தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்து இப்போ கம்மியாகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து கீழே இருக்கு. இப்போ தான் மழை காலம் முடிஞ்சிச்சு, ரொம்பவே கீழே போயிடுச்சு. காரணம் இங்கே இருக்கிற கருவேல மரம். இந்த கருவேல மரம் என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாகவே வளர்ந்து நிற்கிது, தண்ணி சீக்கிரம் உறிஞ்சிருது. அப்போ இவங்க சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி நான் நிறைய டைம் ஜேசிபி உள்ள பார்த்துருக்கேன் வறண்ட போனப்போ. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டுற மாதிரி வெட்டிட்டு அந்த அதுக்குள்ளே போட்டு போயிடறாங்க. அதை வெட்டிட்டு அதுக்குள்ளே போட்டு போனோன்னா திருப்பி மழை பெய்ஞ்சோன்னா திருப்பி முளைச்சிருது. இந்த ஊருக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே வந்து வத்துனதுக்கு அப்புறம் வெள்ளரி போடுவாங்க. அது ஒரு விவசாயம் பண்ணுவாங்க வெள்ளரி. அதனால வந்து நிறைய லாபம் இருக்கு, அதனால அதை பண்றாங்க. இந்த கருவேல மரத்தை வந்து அகற்றவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு இன்னுமே புரியல. நம்ம இப்ப எல்லாருமே என்ன சொல்றோம்னா மழையே பெய்ய மாட்டேங்குது, ராமநாதபுரம் வந்து வறண்ட பூமி அப்படின்னு நம்மள நானே வந்து நிறைய டைம் அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், வறண்ட பூமி வறண்ட பூமி. ஆனா நம்ம ஊர்ல மழைகள் பெய்யுது, அந்த மலையை முறையை நம்ம சேமிக்கிறோமா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இந்த கம்மாயிலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கம்மாயை மட்டுமே சொல்றேன், 18 மடை வந்து சேதுபதி காலத்துல கட்டியிருக்காங்க. அப்படி இருந்த பெரிய கம்மா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு சின்னோண்டு கம்மாயா இருக்கு. ஆனா ராமநாதபுரத்துல 3வது பெரிய கம்மா இந்த கம்மா. இப்ப இந்த கருவேல மரங்கள்லாம் இல்லைன்னா இன்னும் தண்ணி வந்து ஃபுல்லாவே நிற்கும், சீக்கிரம் வத்தாது. அப்படிங்கிறப்ப ஒரு போகம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு போகம் நம்ம விவசாயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை நிறைய தான் பெய்யுது, அந்த மழை நீரை நம்ம சேமிச்சிக்க மாட்டோம். அதான் பிரச்சனையே. இந்த இடம் வந்து பறவைகள் சரணாலயம் மாத்திட்டாங்க. ஏப்ரல் மாசத்துல வந்து நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும், வலசை பறவைகள்னு சொல்லுவாங்க. வலசையில இருந்து அப்படி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு. ஏன்னா இங்கே வந்து சுத்தமாவே கருவேல மரம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லாதனால பறவைகள் வந்து வரத்து கம்மியாயிருச்சு. இந்த சக்கரக்கோட்டை கம்மாயை முறையா பராமரிக்கணும், மராமத்து பண்ணணும். இந்த கருவேல மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி வெளியே தூக்கி போடணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும், எல்லாத்தையும் உடனே குறைக்க முடியாது. அதுக்கான முயற்சியை வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த சக்கரக்கோட்டை கம்மாய்க்கும் அந்த சாத்தாய் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அதையும் சொல்றேன் வாங்க. இடிஞ்ச இந்த செவர் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது ஏதோ கட்டடம் இந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா இது இந்த ஊருக்காக உயிர் தியாகம் பண்ண ஒருத்தவங்களை நினைவா வந்து ஒரு கோயிலா கட்டியிருக்காங்க. அதாவது சாத்தாயி அம்மன் அப்படிங்கிற மாதிரி கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சில காலகட்டத்துக்கு அப்புறம் இதை யாரையுமே பராமரிக்காம விடுவோம். இப்ப இந்த கோயில் இந்த நிலைமையில இருக்கு. இது ஆகி அங்கே இறந்து போச்சு இந்த குழந்தை. அது இறந்து போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கனவுல வந்து அந்த குழந்தை வந்து தெய்வம் ஆச்சு கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த இடத்துலையே
வச்சு இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே தான் இங்கே கொண்டாந்து புடிமணி எடுத்து வச்சான். அது அங்கேருந்து நான் அங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வந்து அவனிகளே இருந்துக்கிட்டு இருக்கு. ராமநாதபுரத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சக்கரக்கோட்டை கம்மாய் ராமநாதபுரத்தில் 3வது பெரிய கம்மா. ஃபர்ஸ்ட் ஆர்எஸ் மங்கலம் பெரிய கம்மா, 2வது இந்த ராமநாதபுரத்தில் இருக்க பெரிய கம்மான்னு சொல்லுவாங்களா அந்த கம்மா, 3வது இந்த சக்கரக்கோட்டை பெரிய கம்மா. இந்த கம்மாயை வந்து பாண்டியர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேதுபதி மன்னர்கள் வந்து பராமரிச்சு வந்திருக்காங்க. இந்த கம்மாயில என்ன விஷயம்னா, இப்ப மடைங்கிறது இப்ப வந்து செங்கலை வச்சு கட்டுறாங்க, சிமெண்ட் போட்டு எல்லாம் கட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பனைமரம் இருக்குல்ல, திடமான பனைமரத்தை வச்சு அதுக்குள்ள உள்ள தண்டை எடுத்துருவாங்க. அதுக்குள்ள சில பொருட்களை வச்சு அதை வச்சுதான் மடை கட்டியிருக்காங்க முன்னாடி. அதுக்கு அடுத்த காலகட்டத்துல இந்த சுட்ட சுண்ணாம்பு, செங்கல், அந்த காலத்து செங்கல் இதையெல்லாம் வச்சு மடை மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அப்ப மடையை திறக்கும் போது வந்து ஒரு ஆளு வந்து தண்ணிக்குள்ள போய் மூச்சை பிடிச்சி அதுக்குள்ள உள்ள ஒரு இதை எடுக்கும் போதுதான் மடை திறக்கும். மடை திறந்துச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு ஓடும். அப்படி அடிச்சுட்டு ஓடும் போது அந்த சைடு வருவாங்க. அந்த சைடு வரும்போது உயிர் இருந்தா போச்சு, இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க. ஊருக்காக இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியா கும்பிடுவாங்க அவங்கள. அப்படி சாமியா கும்பிடப்பட்டவங்க தான் இந்த சாத்தாய்ங்கிறவங்களும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த சத்திரத்துல தங்கி இருந்தோம் 10 நாளா. நம்ம உடஞ்சு போய் எத்தனாவது வருஷம்னு எனக்கு தெரியாது. மற்ற பிள்ளைகளுக்கு சனிக்கிழமை ராத்திரிக்கு சாமத்துக்கு 1 மணிக்கு உடஞ்சதையா கரையும் ஓயவில்லை மழையும் கிழக்க நோக்கி இருட்டு கீழக்கரை ரோட்டில் கிளம்புனமா ரோட்டு. புலவன் சேதுபதி காலகட்டத்துல ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த கம்மாயை நிறைஞ்சிருச்சு. கம்மாயை நிறைஞ்ச உடனே மழையை திறந்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள போய் மழையை திறக்கிறாங்க. மழையை திறக்கும் போது தண்ணியில அடிச்சுட்டு போய் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களோட நினைவை கட்டப்பட்டதுதான் இந்த சாத்தாயி கோயில். இன்னுமே அரசு மடையில் உள்ளவங்க இந்த மரத்தை வந்து சாமியா நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த இப்ப வந்து ஒண்ணுமே வந்து எப்படி சொல்றது, எந்த வடிவத்துல இருக்குன்னே தெரியல. இது எப்படி கட்டியிருந்தாங்கன்னா மடை வடிவத்துல தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து மடை வடிவத்துல தான் கட்டியிருக்காங்க. இந்த மடையை திறக்கிறதுக்கு அவங்களுக்கான பட்டம் என்னன்னா மடையன். மடையை திறக்கிறவங்களுக்கு மடையன். மடைச்சி லேடிஸ்லாம் திறந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மடைச்சின்னு பேர் வச்சிருக்காங்க. இது மடைச்சிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, கீழடி கல்வெட்டுல வந்து நமக்கு தெரிய வருது. மடைச்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்கள் இல்லாம பெண்களும் வந்து மடையை திறக்கிறதுல வந்து ஒரு ஆளா இருந்திருக்காங்க. அப்படி மடையங்கிற வார்த்தை அப்போ வந்து ஒரு பெரிய பட்டம். ஆனா இப்ப மடையன்னு திட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம். இந்த கோயில் ஃபுல்லாவே சிதலம் அடைஞ்சிருச்சு. இதுல ஒண்ணுமே இல்லை, அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணிக்குள்ள வேற கிடக்கா. இது இடிஞ்ச பகுதியெல்லாம் பாருங்க, அங்கங்க துண்டு துண்டா கிடக்கு. இதை மீட்டெடுத்து கட்டணும் அப்படின்னா இந்த இடத்த மேடுபடுத்தி கட்டணும்னு நினைச்சா கண்டிப்பா கட்டலாம். ஏன்னா இந்த கோயில் எப்ப வேணா இடியலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த செவரு விழுந்துச்சுன்னா இந்த மரமே, இந்த செவத்துக்கு மேலதான் இந்த மரமே முளைச்ச மாதிரி இருக்கு பாரு, தெரியுதா? உள்ள இருந்து வந்த மாதிரி தெரியல. அதனால எவ்வளவு சீக்கிரமா இந்த கோயிலை பாதுகாக்கிறோமோ அவ்வளவு நல்லது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தவங்க இந்த ஊருக்காக உயிர் விட்டுருக்காங்க. அதை அங்கீகரிச்சு சேதுபதி மன்னர் வந்து அவருக்கான கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோயிலை பராமரிக்காம இப்ப வந்து இந்த நிலைமையில இப்படி கிடக்கு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை புதுப்பிச்சு ஒரு கோயில் மாதிரி கட்டி கொண்டு வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு என்னோட கோரிக்கையா இருக்கட்டுமே. ராமநாதபுரத்துல இந்த மாதிரி பழமையான கோயில்கள் எல்லாமே நான் வீடியோ எடுத்து போறதுனால மாறிடாது. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த வீடியோலாம் தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறையா. அப்படியே ராமநாத டைக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.